வைக்கவில்லையே. அவனா மாப்பிள்ளை பார்த்தான், அவனா கல்யாணத்தை பண்ணி வச்சான். இப்ப இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டானே. பிரிச்சு வச்சுட்டானே. ஆண்டவனே பகவானே, பகவானே மாலை இந்த தோஷம் உண்டு என் மன்னம் முகத்தான் பார்க்கலையே. பார்க்கவில்லையே. முடிந்த தோஷம் உண்டு. ஆமா. புருஷன் முகத்தை நான் இன்னும் பார்க்கலையே. பார்க்கவில்லையே. தேவகியால் அழுது புலம்ப பகவானுடைய சூழ்ச்சியினால், ஆமா, தேவர்களுடைய சூழ்ச்சியினாலும் அப்படியே வசுதேவனை சூறாவளி காற்றாக சுரட்டி கொண்டு வந்து தேவகியாருடைய கல் மண்டபத்துக்குள்ள விட்டார்கள். ஆமா. உடனே இருவேர்களும் அன்னோடு குடிமலர்ந்து ஆயிரையால் சூடாகி 7 வருடமாக 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். பார்த்தான் கம்சராஜன். வாசல்ல உட்கார்ந்து வரலாமா? எங்கய்யா? அது முட்டுல கை வச்சுக்கிட்டு. ஆமா. அதையால் என்ன செய்ய? பார்த்தான் கம்சராஜன். மணி 12 தாண்டிட்டு. சரி 12 ஆமா. பரவாயில்லையே. எப்படி லேசானாலும் கண்ணை கட்டத்தானே செய்யும். கெட்டும்ல. இவ்வளவு நேரம் ஒன்னியே பார்த்துட்டு இருக்க. அப்படி இல்லம்மா. என்னய்யா? வரி வாங்கறதுக்கு வந்த நானே இது கட்டிட்டு இருக்கேன். ஆமா. வரி கொடுத்துட்டு நீங்க கவனமா கேட்கணும். நம்ம இங்க எங்கேயாவது விடுதானா? ஆமா. இல்லைன்னா எங்கேயாவது சொலத்துதானா? என்னதியா? எங்கேயாவது சொலத்துதானா? ஆமா. அப்படின்னு ஆமா. வரி கொடுத்து நீங்க கவனமா கேட்கணும். கவனிக்கணுமோ? அப்படி சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஆமா. நம்மளும் ஒரு கையை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு ஐயா சுத்தி ஒரு கறி கண்ணை மூட விட மாட்டேன். கண்ணை மூட வைக்கதான் வந்திருக்கோம். அது சரிதான். 45,000 கொடுத்து கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. 35,000? ஆமா. நாளைக்காக என்னமா சம்பளத்துல 5 ரூபாய் ஏற்றிடுவோம். நம்ம ராமர் கோயிலுக்கு அமௌண்ட் நிறைய வாங்குவாப்ல வாங்கிடுவோம். கம்சன் தந்தை தேவதையால் திருவயற்றில் 7 வருடமாக 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 பெண் குழந்தைகளை வதை செய்தார். 8வது குழந்தையாக தேவதையால் திருவயற்றில் யார் வந்து பிறக்க போறார்? தேவதையாருக்கும் 8வது குழந்தை இவளுக்கு 1 மாதம். ஆயர்வாடி பட்டணத்திலே அம்பளை ஆகவருக்கும் அன்னை அசோதைக்கும் 1 மாதம். யார் பிறக்க போறார்? பார்வதியால் அசோத வயிற்றில் பிறக்க போறார். தேவதையால் வயிற்றில் என் கோவால கண்ணம் பிறக்க போறார். 2 பேர்களுக்கும் மாதம் 10. 10வது மாதத்துல பரிபூரண கர்ப்பம் வந்து அந்த கருவுரு பட்டணத்துல கல் மண்டபத்துக்குள்ளே என் கோவால கண்ணம் வந்து பிறக்க போறார். எப்படி பிறக்க போறாரு? ஆவணி மாதத்திலே அஷ்டமி என்னும் விதியதிலே ரோகிணி நட்சத்திரத்தில் மாய கண்ணனால கோபாலன் கல் மண்டபத்துக்குள்ள கொடி சுத்தி பிறக்கின்றார். அதாவது அயோத்தியில ராமச்சந்திரன் பிறந்தது நவமி திதி. புனர்பூச நட்சத்திரம் கருக்கடக லக்னம். ஆயர்வாடி பட்டணத்திலே பார்வதி பிள்ளையா பிறந்திருக்கிறார். ஒரு பட்டணத்திலே கோபால கண்ணம்
பிறந்திருக்கிறார். ஆவணி மாதத்திலே அஷ்டமி என்னும் விடியதிலே ரோகிணி நட்சத்திரத்திலே மாலை சுத்தி பிறந்திருக்கிறார் என் மாயக்கண்ணன். கொடி சுத்தி பிறந்திருக்கிறார் என் கோபாலக்கண்ணன். மாலை சுத்தி பிறந்த மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்த அந்த கோட்டைக்கு ஆகாது. கம்பனை கொள்ளத்தான வந்திருக்காரு. ஆமா, 8வது ஆண் குழந்தை இங்க கண்ணம் பிறக்க. ஆமா, அசோதையாளுக்கு பார்வதியால் பிறக்க. இரவோடு இரவாக குழந்தையை மாற்றினாரு. வளார் பிடித்தது. ஆமா, 8வது பொம்பளை பிள்ளையா இருக்கு. கந்தராஜ ஆகாயத்தை தூக்கி எறிந்தான். குறை வாழை கருதுகின்றான். ஆமா, பார்வதி மேல போனவன் கீழே வந்து விழுந்தாலும் கிடையாது. அடையூடா கந்தராஜா, உன்னை கொல்வதற்கு எங்கள் அண்ணன் கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே பறந்து வளர்ந்து வாரான். அட்ரஸை சொல்லிச்சு மறைஞ்சு போச்சு. பார்த்தான். ஆமா, கந்தராஜன் பூதகியால் வரவழைத்தான். அந்த ஒரு பார்வைப்படுத்த பாடுறதுக்கே அப்பா 2 பேரும், ஒருத்தர் மூட ஒருத்தர் துறக்க, ஒருத்தர் மூட ஒருத்தர் துறக்க. ஆமா, அதனால் ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வரக்கூடிய கண்ணனை கொல்வதற்கு அது வரைக்கும் காட்டுக்குள்ள இருந்தா பூதகியார். பூதகியால வரவழைத்தான். காட்டுக்குள்ள இருக்கவளை ஊருக்குள்ள கூப்பிடணும்னா சும்மா கூட முடியுமா?